ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து மேலான காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகும் முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாய்ப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கொட்டி கொடுத்து மறுபடியுமாக இப்பேற்பட்ட சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இது போன்ற அநேக காரியங்களை நாங்கள் சோர்வில்லாமல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தெரிந்து கொள்ள தேவன் தம்மை கிருபை செய்யமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1916 வருஷத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு நம்ம கடந்த ஒரு காணொலியில பார்த்தது மாதிரியே கேள்வி மனசுல புரிஞ்ச உடனே, கேட்ட உடனே ஒருவேளை புரியாட்டி கூட புரிஞ்ச உடனே என்ன பதில் இருக்குன்றதை நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? கேள்வி: நீதிமானாக்கப்படுதல் அல்லது அர்ப்பணிப்பு, இதில் எது முதலில் நடைபெறுகிறது அப்படின்னு தான் கொஸ்டின். Which takes place first, justification or consecration, and why? நீதிமானாக்கப்படுதல் ஆர் அல்லது அர்ப்பணிப்பு, இதில் எது முதலில் நடைபெறுகிறது, ஏன் அப்படின்ற கேள்வி வச்சிருக்கிறாங்க. இப்போ மனசுக்குள்ள நம்ம ஒரு சிந்தனை வந்திருக்கும்ல, பதில் உள்ள போலாம். அர்ப்பணிப்பு என்ற சொல்லுக்கு இணைந்திருக்கக்கூடிய அர்த்தத்தை பொறுத்து இது உள்ளது. ஸோ இந்த லைன் புரியாது தமிழ் அப்படி எழுதிருக்கிறதுனால. It depends upon the meaning attached to the word consecration. அதாவது அர்ப்பணிப்புன்ற வார்த்தை இருக்குல்ல, இது கூட ஒரு பொருள், ஒரு அர்த்தம் சேர்க்கிறோம் இல்லையா, அதை பொறுத்து தான் இதோடைய மீனிங் புரிஞ்சுக்க முடியுன்றாரு. அர்ப்பணிப்புன்ற வார்த்தை இருக்கு, இது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும்ல, அர்த்தம் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி தான் அதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வர்றாரு. ஸோ திரும்ப படிக்கிறேன். அர்ப்பணிப்பு என்ற சொல்லுக்கு இணைந்திருக்கக்கூடிய அர்த்தத்தை பொறுத்தே இது உள்ளது. அர்ப்பணிப்பை 2 வித்தியாசமான பார்வைகளில் வேதாகமம் காண்பிக்கின்றது. பாருங்க, இங்கே 2 பார்வை காமிக்குது. கடந்த காணொளியில பார்க்கும்போது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலையும் 2 வித்தியாசமான ஒரு பொருள் இருக்கின்றதை வேதாகம் காமிக்குதுன்றதை அவர் சொன்னார். ஒன்று ஆபிரகாம், ஒன்று சபை. அதே போல இங்க அர்ப்பணிப்பை 2 வித்தியாசமான பார்வைகளில் வேதாகமம் காண்பிக்கின்றது அப்படின்றார். நல்லா தொடர்ந்து கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு மனசில் ஒரு ஞாபகம் வந்துடும். ஒன்று என்ன ஞாபகம் வந்துடும்ன்றதை இப்போ நம்ம ஞாபகப்படுத்திட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்று, முதல் பாயிண்ட்டு, முதல் அர்ப்பணிப்பு குறித்த முதல் ஒரு புரிதல் பார்த்தீங்க அப்படின்னா, லேவியர்கள் பொதுவான அர்ப்பணிப்பு என்பது. இன்னொன்று நமக்கு தெரிஞ்சிச்சு, ஆசாரியர்கள் பலி செலுத்துகின்றவர்களின் அர்ப்பணிப்புன்ற மாதிரி நம்ம 2 வகையான அர்ப்பணிப்பு தெரியும் இல்லையா, அதுதான் இங்கே மீன் பண்ணாருன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து படிச்சிடலாம். அர்ப்பணிப்பை 2 வித்தியாசமான பார்வைகளில் வேதாகம் காண்பிக்கிறது. முதலாவது தனிப்பட்டவரின் அர்ப்பணிப்பு. இரண்டாவது, இந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்புடையதாக்குதல் மற்றும் பிதாவினால் இதனுடைய அங்கீகரிப்பு. நல்ல பாயிண்ட் தானே, புரிஞ்சிடும் கரெக்டா. முதலாவது தனிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. நான் கடவுளுக்காக இனிமேட்டு வாழ போறேன் தனிப்பட்ட விஷயத்துல. இந்த காரியத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்புடையதாக மாற்றுவது, அதை பிதா இதனை அங்கீகரிப்பது, இது 2வது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அர்ப்பணிப்பை 2 கோணத்துல பைபிள் காமிக்குதான். ஒன்று என்னது, தனிப்பட்ட முறையில் அர்ப்பணிப்பு. என்ன அர்த்தம்? பிதாவே, நான் என்னை முழுசா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இன்னையிலிருந்து அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில் சொல்லியாச்சு.
இந்த அர்ப்பணிப்பு தனிப்பட்ட முறையில் பண்ண பார்த்தீங்களா, இதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஏற்புடையதாக மாற்றுதல். இது நிறைய அர்த்தம் இருக்கு இந்த வார்த்தையில. நாம் அர்ப்பணித்த காரியத்தை பிதாகிய தேவனுக்கு ஏற்புடையதாக மாற்றுதல், அது தேவன் அங்கீகரிக்கிறது. இது 2வது பாயிண்ட்ன்றாரு. ஸோ நல்ல பாயிண்ட் இது ஆக்சுவலா. சரிங்களா? அடுத்தது, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய தனிப்பட்டவர்களின் அர்ப்பணிப்பு, அவருடைய சொந்த விருப்பம், முழுமையாக சரணடைதல் என்று ஆசரிப்பு கூடார வாசலில் வெள்ளாட்டுக்கடா கட்டப்படுவதாக நிழலால் அடையாளப்படுத்தப்படுகிற இவைகள் நீதிமானாக்கப்படுதலுக்கு முன்னதாக நடக்கின்றன. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த அர்ப்பணிப்பை 2 பார்வையில பார்க்கணும், அப்படிதான் பைபிள் காமிக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னங்கிறது 2 பார்வை? தனிப்பட்ட அர்ப்பணிப்பு. 2வது, நான் அர்ப்பணித்ததை பிதாகிய தேவனுக்கு ஏற்புடையதாக ஆண்டவர் மாற்றுறது, அதை பிதா அங்கீகரிக்கிறது. இவ்வளவுதான் 2 பாயிண்ட். அப்படி வரும்போது தனிப்பட்ட ஒருத்தருடைய அர்ப்பணிப்பை பத்தி பேசிட்டு வரும்போது தனிப்பட்ட அவருடைய சொந்த விருப்பம், முழுமையாக சரணடைதல் என்று ஆசரிப்பு கூடார வாசலில் வெள்ளாட்டுக்கடா கட்டப்படுவதாக நிழலால் அடையாளப்படுத்தப்படுகிற இவைகள் நீதிமானாக்கப்படுதலுக்கு முன்னதாக நடக்கின்றன அப்படின்னு சொல்றார். 2வது படி இதுவே. 2வது படி இதுவேன்னு சொல்லிட்டு எதுவேன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பிதாவினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னால் ராஜரீக ஆசாரியத்துவ அங்கங்கள் ஆவதற்கு இருப்பவர்களுக்கு, ராஜரீக ஆசாரியத்துவத்தில் அங்கமா மாறதுக்கு விருப்பம் இருக்கு இல்லையா? அப்படி விருப்பமா இருக்கின்றவர்களுக்கு நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகின்றவராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆகவே அவர்கள் தங்களையே அர்ப்பணிப்பு செய்வதும், உடனடியாக பரலோகப்பிதா இவர்களை அர்ப்பணிப்பு செய்யப்பட்ட நபர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த உடன்படிக்கையின் ஏற்பாட்டில் உள்ளடங்கிய எல்லா உரிமைகளையும் சலுகைகளையும் கொடுக்கும் அர்த்தத்தில் பிதாவின் இந்த செயலை தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மீட்பின் பலனை அவர்கள் மேல் சுமத்தி நீதிமானாக்குகிறார். ஸோ டீட்டெயிலாக படித்தா கூட அவசரப்பட வேண்டாம், நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அது புரிய வச்சிருவார். இடத்துல கேள்வி என்ன? இந்த இடத்துல நீதிமானாக்கப்படுதல் ஃபர்ஸ்டா பிரதர், அல்லது அர்ப்பணிப்பு ஃபர்ஸ்டா பிரதர்? ஏன் அந்த மாதிரி அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. சரிங்களா? நீதிமானாக்கப்படுதல் அல்லது அர்ப்பணிப்பு, இதில் எது முதலில் நடைபெறுகிறது, ஏன் அப்படின்றது தான் கேள்வி. அப்போ நம்ம முதல் நீதிமான், 2வது அர்ப்பணிப்பு, முதல்ல அர்ப்பணிப்பு, 2வது நீதிமான், இப்படிலாம் போகிறதுக்கு முன்னாடி அர்ப்பணிப்பை 2 பார்வையில் வேதாகமம் காமிக்கின்றது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க பிரதர் அப்படின்றாரு. 1, தனிப்பட்ட ஒருத்தருடைய அர்ப்பணிப்பு. 2வது, அந்த தனிப்பட்ட நம்மளுடைய அர்ப்பணிப்பை பிதாகிய தேவனுக்கு ஏற்புடையதாக மாற்றுவது ஆண்டுடைய வேலையா இருக்குது. அதை பிதா அங்கீகரிக்கிறது இருக்குது. சரிங்களா? இதுதான் 2வது படி அப்படின்னு சொன்னார். அதாவது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிதாகிய தேவன் இந்த தனிப்பட்ட அர்ப்பணிப்பை செய்தவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கா வச்சுக்கோங்களேன், நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். என்ன பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் எதுல சேர போறேன்? போயிட்டு இப்போ ராஜரீக ஆசாரிய வகுப்பாக மாறணுன்ற எனக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல. இந்த விருப்பம் உடையவர்களுக்கு யாரு தேவை அப்படின்னா, ஒரு பரிந்து பேசுகின்றவர் தேவையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றார். புரிஞ்சுங்களா? ஆகவே இந்த பரிந்து பேசுகின்றவர் தேவையாக இருக்கிறார் என்ற ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை அங்க வருது. அப்படி வரும்போது அவர்கள் தங்களையே அர்ப்பணிப்பு செய்வதும், உடனடியாக பரலோக பிதா இவர்களை அர்ப்பணிப்பு செய்யப்பட்ட நபர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த உடன்படிக்கையின் ஏற்பாட்டில் உள்ளடங்கிய எல்லா உரிமைகள் சலுகைகள் அனைத்தையும் கொடுக்கும் அர்த்தத்தில் பிதாவின் இந்த செயலை தொடர்ந்து
கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மீட்பின் பலனை அவர்கள் மேல் சுமத்தி நீதிமானாக்குகிறார். பதில் சிம்பிளா முடிச்சிடலாம். 2வது டைமும் பார்த்துட்டோம். ஸோ முதல்ல நீதிமானா அர்ப்பணிப்பா? ஏன்? அதுதான் கொஸ்டின். அப்போ என்ன சொல்றாரு? நான் பதில் வந்து முதல்ல அர்ப்பணிப்பு தான் அப்படின்ட்டாரு. 2வது தான் நீதிமானாக்குறது அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தனிப்பட்ட நபர் அர்ப்பணிச்சிட்டாரு, அவரை பிதாகிய தேவனுக்கு ஏற்புடையவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றணும் அப்படின்னா அவர் பரிந்து பேசுகின்றதாக வர வேண்டிய ஒரு தேவை அங்க இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சூழ்நிலைகளுக்குள்ள ஒருத்தங்க வரணும் அப்படின்னா அவங்க மேல மீட்பின் பலன் சுமத்தப்பட்டு நீதிமானாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல்ல அர்ப்பணிப்பு, 2வது மீட்பின் பலன் சுமத்தப்பட்டு நீதிமானாக்கப்படுதுன்னு சொல்லி காமிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணலாம்னா, அதிகமாக நம்ம படிச்சிங்க அப்படின்னா கன்வர்ஷன் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் வார்த்தைகள் திரும்ப இதுதான் நமக்கு பிரச்சனை. அதனால் ஒரு டீட்டெயிலாக எல்லா கார்னர் எல்லா உள்ளேயும் போய் தெளிவாக பதில் கொடுத்துருக்காரு. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ முதல்ல அர்ப்பணிப்பு, 2வது நீதிமானாக்கப்படுதல். அப்போ அர்ப்பணிப்பு செய்தவர்களை பிதாகிதனுக்கு ஏற்றவர்களாக மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல யாரெல்லாம் மாறக்கூடிய நிலைமையில் வராங்களோ அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? நான் ராஜ்யரக ஆசாரிய வகுப்பாராக மாறப்போறேன்னு விருப்பம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு கட்டாயமாக யார் தேவைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிந்து பேசுகின்றவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அந்த பரிந்து பேசுகின்றவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய மீட்பின் பலன் அவங்களை சுமத்தி பிதாகிதேவன் ஏற்புடையவராக மாற்றுறாரு. அப்போ தான் அவங்க நீதிமானாக மாறுறாங்க. அப்போ முதல்ல அர்ப்பணிப்பு, 2வது நீதிமான்றது அங்கே சொல்கிறாரு. சரிங்களா? தொடர்ந்து நிதானமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புரியும். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, இவ்விதமான காரியங்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களுடைய அந்த உள்ளான எண்ணங்களை நீர் இன்னும் அதிகமாக இதை நோக்கி செலுத்தக்கூடிய வகையில் நீர் எங்களை கிருபை காண்பித்து வழிநடத்திருக்கிறீர். அதுக்காக செலுத்துகின்றோம். தொடர்ந்து இப்பேற்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்ள தேவந்தாமே தயவு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.